அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜெப பூஜைகளை கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோதரம் அல்லேலூயா. சோதரம். இன்றைய தியான பகுதியின் தலைப்பு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஜாக்கிரதையாய் இருங்கள். அதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர் 12:11. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலேயே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்கிறது மட்டும் இல்லாம அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சொல்கிறோம் இல்லையா? இது சம்பந்தமாக ஜாக்கிரதையாய் இருப்பது சம்பந்தமாக வேதத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். அழைப்பை உருவாக்குவதில் ஜாக்கிரதையாய், அழைப்பை உறுதியாக்குவதில் ஜாக்கிரதையாய். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என கூறப்பட்டுள்ளது. நம்ம எதற்காக இயேசப்பா நம்மளை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 1 Corinthians 1:26. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். பரிசுத்தமாய் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 Thessalonians 2:11 கூறப்பட்டுள்ளது. சுவிசேஷம் அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். லூக்கா 2:37-38. நாகமானுக்கு கிருமி அடிமையாக கொண்டு போட்ட கிருமி ஒரு வார்த்தை தனது எஜமானி மூலமா சொன்னால்தான் நாகமான் சுகமான. அந்த இடத்திலே அந்த கிருமி சுவிசேஷத்தை அறிவித்துள்ளார். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:14 சொல்லப்பட்டாங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள 1 Peter 5:10 கூறப்பட்டு. நன்மை செய்தும் பாடு அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். தீமை செய்து பாடு அனுபவித்தால் அது பிரயோஜனம் இல்லை. நன்மை செய்தும் பாடு அனுபவிக்க வேண்டும். 1 Peter 2:20-21 கூறும். சமாதானமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 1 Corinthians 7:5 கூறும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்படும். இவ்வாறாக பரிசுத்தமாய் நடக்க, சுவிசேஷம் அறிவிக்க, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள, நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள, நன்மையை செய்தும் பாடு அனுபவிக்க, சமாதானமாய் வாழ, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அடுத்தபடியாக உத்தமனாக நிறுத்துவதில் ஜாக்கிரதையாக இருந்தார். 2 Timotheus 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாகிறீ என கூறப்படும். நாம் உத்தமமாக யாருக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும்? தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். இப்போ 2 Corinthians 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என கூறப்பட்டது. கர்த்தரால் நாம் புகழப்படுவது உத்தமன் என்று புகழப்படும். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். உத்தமன் என்று விளங்கினால் நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். அதனால் நாம் உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருமையை காப்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எபேசியர் 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளும். அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோம்.
யோவான் 17:23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள். தீத்து 3:8 இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருந்தால்தான் அது மனுஷருக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நற்கிரியைகளை செய்தால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகல விகித நற்கிரிகளில் பெருகிறவர்களாக இருக்கும்படி ஆக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகி செய்ய வல்லவராயிருக்கிறார். நற்கிரிகளை செய்வது மட்டுமில்லாமல் நற்கிரியைகள் செய்வதில் பெருக வேண்டும். அதே போல எபேசியர் 2:10 இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியை செய்வதற்காகத்தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும். நற்கிரிகளை செய்வது சம்பந்தமாக பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மில் நற்கிரிகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால் நற்கிரிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2:17 உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சிறப்படுத்துவார். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நற்கிரியைகளையே நம்மளை சிறப்படுத்த வேண்டும். நற்கிரிகளை செய்ய நம்மளை சிறப்படுத்த வேண்டும். அதே போல தீத்து 2:14 நாம் பார்க்கும்போது அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததற்கு காரணமே நற்கிரிகளை செய்ய நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். அடுத்தபடியாக உபதேசம் செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இரு என 1 தீமோத்தேயு 4:13 கூறப்பட்டு, அதே போல் 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும். உபதேசம் பண்றது மட்டும் இல்லாம கண்டனம் பண்ணும். தவறுகளை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல. கடைசியாக ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாய் 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் படித்திருப்போம் என.
அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணுவது மட்டுமல்லாது தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருந்தார். சோதரம் அல்லேலூயா. ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும். நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதிமொழிகள் 12:27. ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். நீதிமொழிகள் 13:4 கூறப்பட்டு. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு ஏதுவாகும். நீதிமொழிகள் 2:21-5 கூறப்பட்டு. ஜாக்கிரதை உள்ளவன் தயவை பெறுவான். நீதிமொழிகள் 11:27 கூறப்பட்டு. இவ்வாறாக ஜாக்கிரதை உள்ளவன் கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கு ஏதுவாகும். ஜாக்கிரதை உள்ளவன் தயையை பெறுவான். ஆகையால் நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.